ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையின் ஸ்தாபகரான சாது ஜி தேவநேசன் ஐயா அவர்கள் 1983 மார்ச் மாதம் 30 இறந்தார்கள். அவர் இறந்த போதும் 3 நாட்கள் கழித்து உயிரோடு வருவார்கள் என்று சொல்லி அடக்கம் பண்ணாமல் அவருடைய சரீரத்தை வைத்திருந்ததாக அநேகர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதன் பிறகும் அதன்படி நடக்காததால் பிரச்சனைகள் பெரிதாகிவிடும் நிலையில் அவருடைய சரீரம் மறைவு செய்யப்பட்டது என்றும் கூற கேட்டிருக்கிறேன். இப்படி இறந்து போன ஒரு நபர் உயிரோடு வருவார் என்கிற வாக்கு தத்தங்கள் உண்டு என்று இன்றும் அவரை எழுப்பும்படி ஜெபம் பண்ணுகிறார்கள். இப்படி சாது ஜி தேவநேசன் ஐயா அவர்கள் உயிரோடு வருவார்கள் என்று சொல்லுவது முட்டாள்தனம் என்று அநேகர் என்னிடமும் அடித்து பேசினதுண்டு. எனக்கு அப்போது சரியான பதில் சொல்ல தெரியாது. எப்படியும் சாத்தியமாகும் என்று சொல்லி செய்கையில் செய்து காட்ட முடியாமலேயே வருவார் என்று இதோ இந்த பாஸ்டர்களின் கள்ள பிரசங்கம் போல கள்ள ஜெபம் போல நானும் வருவார் என்று சொல்லி விட்டு விடுவேன். ஆனால் இந்த பேச்சு இன்றும் நடக்கிறதே தவிர சாது ஜி தேவநேசன் ஐயா அவர்கள் இறந்து சுமார் 40 வருடங்கள் ஆகியும் இன்று வரை அவர் உயிரோடு வரவில்லை. சாது ஜி தேவநேசன் ஐயா அவர்கள் இறந்த பிறகு அவர்தான் விசேஷம் என்று சொல்லி சாது சி செல்வராஜ் ஐயாவை குறைத்து மதிப்பிட்டு அவருக்கு கீழ்ப்படியாமல் அவரையும் கொன்று விட்டார்கள். அப்படியே சாது குரியன் எம் தோமஸ் அவர்களையும் அந்த ஸ்தானத்தில் வந்த பிறகு அவரை சாது சி செல்வராஜ் ஐயாவிற்கு கொடுத்த மதிப்பும் கொடுக்காமல் அவரையும் ஓரம் கட்டி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவரையும் கொன்றார்கள். கூட இருக்கும் ஊழியர்களிடம் சபையை நடத்துகிறவருக்கு ஏன் இந்த கஷ்டம், இவர் கூட்டம் நடத்த வராதிருக்க காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் வயதானவர்கள் அல்லவா என்று பொய் சொல்லி சமாளித்தார்கள். சரி, வயதுதான் பிரச்சனை என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் சாது வி ஆண்டனி ஜோயல் சுபு ஐயா அவர்களுக்கு சுமார் 41 அல்லது 42 வயது தானே இருக்கும். அவருக்கு ஏன் இந்த கஷ்டம், அவர் ஏன் கூட்டம் நடத்த வரவில்லை என்று கேட்டால் ஜோயல் ஐயா அவருக்கு வயது என்று சொல்லி சமாளிக்க முடியாதே, அதனால் அவர் சாவது தேவ சித்தம் என்று சொல்லி சமாளித்து விடுவார்கள். காரணம், இப்படி கூட இருந்து துரோகம் செய்தும் இவர்கள் ஜோயல் ஐயாவை விட அதிக வயதுள்ளவர்களாக தீர்க்காயுசாக சாகாமல் இருக்கிறார்கள் அல்லவா. அங்கு வருகிறவர்களை ஏதாவது சொல்லி சமாளித்து ஏமாற்ற வேண்டுமே. அதற்காகத்தான் ஏமாற்றுங்கள், எத்தனை காலம் இப்படி ஏமாற்றுவீர்கள் என்று பார்ப்போம். யாத்திராகமம் 17வது அதிகாரம் 11 முதல் வாசிக்கும் போது என்ன எழுதியிருக்கிறது? மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் என்று எழுதியிருக்கிறதே. இதன் பொருள் என்னவென்று சொல்லுகிறேன், கேளுங்கள். இதன் பொருள் என்னவென்றால், சபையை நடத்தும் உத்தம ஊழியக்காரனுக்கு கவலைகள், கஷ்டங்கள், கூட்டம் நடத்த முடியாதபடி பலமில்லை என்றால் சபையாரும் கவலை, கஷ்டங்கள், சோர்வுகள் பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது சபையார் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாது. மோசேயின் கையை தாங்கியது போல ஜோயல் ஐயாவையும் நற்கிரியைகள் செய்து உண்மையாக இருந்து தாங்கினால் சபை வளரும் என்பதாகும். உயிரோடு இருக்கிறவரை வைத்து காப்பாற்ற முடியவில்லை, இறந்து போனவரை உயிரோடு கொண்டு வர பிரயாசப்படும் முட்டாள்கள். முதலில் உயிரோடு இருக்கிறவரை கழுகுக்கு சமானமாக திரும்ப வார வயது போலாக்கி கொண்டு வாருங்கள். அப்பத்தான் ஐயா வருவார் என்பது நம்பக்கூடிய காரியமாக இருக்கும். இல்லை என்றால் ஒருத்தனும் ஒருத்தியும் ஒரு ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அற்ப விசுவாசிகள், விசுவாசம் இல்லாதிருந்தும் விசுவாசம் இருக்கிறதென்று உங்களை நீங்களே ஏமாற்றும் முட்டாள்களிலும் வண்டி கட்டின முட்டாள்கள். எப்படி நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று பார்ப்போமே. இந்த கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்டால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவதால் உங்களுக்கு வரும் நெருக்கம் என்று சொல்லி தப்பி பிழைக்கிறீர்கள். நானும் பாவியாக இருந்து கொண்டு என்னை நானே இப்படி சொல்லி ஏமாற்றினவள் தான். நான் இப்படி சொன்னதால் இனியும் ஏதாவது வசனம் தேடி பிடித்து கள்ள பிரசங்கம் பண்ணி அங்கு வருகிறவர்களை ஏமாற்றுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை என்று சொல்லுகிறது. செல்வாக்கு ஊழியர்களே, கிறிஸ்துமஸ் புது வருஷம் கொண்டாடி நீதிமான் மடிந்து போகிறதை மறந்து கூத்தடித்து சாபத்தை சம்பாதியுங்கள். புது வருடத்தில் புதிய ஆசீர்வாதத்திற்கு பதில் சாபத்தை வாங்கிக் கொள்வீர்கள். உயிரோடு இருக்கிறவரை காப்பாற்ற முடியாமல் இருந்து கொண்டு இறந்து போனவரை உயிரோடு கொண்டு வர பிரயாசப்படும் முட்டாள்களே, மனம் திரும்புங்கள்.
கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.